ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி டொக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு மாற்றலை. ஓகே நாங்க டீ குடிப்போம். தண்ணி ஊற்றிட்டுருக்கு. டீ குடிச்சிருவோம். டீ இவ்வளோ தான். ஏன்னா எதிர் வீட்டு அக்கா வந்து தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு சேர்த்து போட்டாச்சு டீ. நம்மளுக்கு என்ன ஒன்று என்னங்க சேர்த்து வச்சு என்னங்க பண்ணுறது, எல்லோரும் தேவை தானே. மண்சால் ரொம்ப முக்கியங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் காசு பணம் பார்க்குற தேவையில்லை, மண்சால் ரொம்ப தேவை இல்லையா. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா கடையில் போய் நான் குடிப்பேன், அதனால் கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் யாராவது அக்கம் பக்கத்தில் வந்து கொடுத்து உதவுவீங்களா? காசு பணம் கிடையாது. ஸோ அது வந்து காசு பண்ணால் கொடுத்தாக்கா சில பேர் கரெக்டாக கொடுத்துருவாங்க, சில பேர் வந்து கொடுக்குறதுக்கு வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு மனசு வராது. அப்படிப்பட்டவங்களாம் வந்து அதாவது அக்கம் பக்கம் நம்ம பேசி பழகிறது தான் ரொம்ப நல்லது சொல்கிறேன். ஏன்னா காசு பணத்தை தாண்டி பேச்சுவார்த்தையில் இருந்தாக்கா, பேச்சுவார்த்தையோடு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அது நிலைக்கும். சப்போஸ் இப்போ ஒரு 1000 நீ கொடு நான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நீண்ட நாள் இருக்கும். சப்போஸ் சில பேர் வந்து காசு வாங்கின்னு கம்முனே இருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னும் போது, நம்மளுக்கு கஷ்டப்படும் போது நம்ம கொடுத்த காசு கேட்டாக்கா அப்படி பேச்சு நிறுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி போயிட்டு இன்னொரு அக்கம் பக்கம் சொல்லிவிடுவாங்க, இவன் சரி கிடையாது போகக்கூடாது. ஏன்னா அந்த மெயினான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலே தப்பு அப்படின்னு சில விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டெலாம் நிறையா போட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்ன அவங்க கதை கேட்குறவங்களும் அவள் என்ன பண்ண, நீ என்ன செஞ்ச, அது கேட்க மாட்டாங்க. ஓ அப்படியா பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யாருமே சரிதான், நீ என்ன பண்ண, அவன் அப்படி இருக்கிறா அப்படின்னு யாருமே அந்த மெயினான ஒரு காரணத்தை கேட்கவே மாட்டாங்க. கதை கேட்டாக்கோ ஓ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. கதை மட்டும்தான் அவங்களுக்கு தேவை தவிர அந்த கதைக்கு என்ன ரீசன் அப்படின்னு அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன தப்பு பண்ண, ஆமாம் அவகிட்ட இருக்கும்போது நீ உங்ககிட்ட கொடுத்தா, அவகிட்ட இல்லாத போது உங்ககிட்ட கேட்குற, நீ கொடுக்க வேண்டியதானே. அப்படி சப்போர்ட்டாக பேச மாட்டாங்க. சப்போர்ட்டாக பேச வேணாம், நியாயமாக இருக்கணும், பேசணும். யாரும் இந்த காலத்தில் அதுமாரி இருக்க மாட்டாங்க. அதனால் காசு பணம் கொடுத்து உதவாதீங்க. காசு பணம் தாண்டி நல்லா பேசுங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எதையும் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். நான் அப்படி இருந்தது கிடையாது, பட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்.